ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நிறைய வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரியான வேவ் எஃபெக்ட், பிளாப்ஸு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓனாகவே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரியான வேவ்ஸ் எல்லாமே, அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஸோ ஒரு வெப்சைட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிஎன்ஜியை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லோ ரெசல்யூஷனாக மட்டும்தான் இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் எஸ்விஜியாகவே இருக்கும். ஏன்னா வெக்டார் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேவ்ஸ் எஃபெக்ட்டு, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான பிளாப் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பிளாப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வெப்சைட் மூலமாக நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாப் எஃபெக்ட்டு, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்லலாம் சைட்லலாம் கொடுத்துருப்பாங்க, கீழே வேவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான க்ளவுட் எஃபெக்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோம்னா, இதை நம்ம வந்து உட்காந்து பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராயிங் பண்ணுவோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வெப்சைட்டில் அது எஸ்விஜியாகவும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், என்ன கலர் வேணும், நீங்களே எல்லாமே மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி யூஐ அண்ட் யூஎக்ஸ்க்கு தமிழில் ஃபுல் கோர்ஸாகவும் நான் வந்து லைவ்லாகவும் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எதனா ஒரு வீடியோ போட்டாலும் லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெப்சைட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bgjar.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிளாப் எஃபெக்ட்டு, அப்புறம் வந்து வேவ் எஃபெக்ட்டு, அனிமேட்டட் ஷேப்பு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேவ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டாக்டு வேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மேப்பை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹைலைட்டராக நீங்கள் காமிக்கணும், ஒரு சில ஏரியாவில் ஹைலைட்டடாக காமிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மேப்பை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் ஆஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மேப் எஃபெக்டை யூஸ் பண்ணி உங்களுடைய கண்ட்ரி எந்த கண்ட்ரியோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹைலைட்டாக காமிக்க முடியும். ஸோ அந்த ஹைலைட்டாக காமிக்கிறது தான் இந்த இடத்துல ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஹைலைட்டாக காமிக்கணும்னா, ஸோ அங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஹைலைட்டாக அது காமிக்கும். அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய ஹீரோ பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹீரோ பேஜில் இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேவ் எஃபெக்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஐகான் கிரிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது அதே மாதிரி வந்து ஒரு சர்க்யூட் போர்டு வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வேவ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரியான வேவ்ஸ்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உட்காந்து எல்லாத்தையும் ட்ராயிங் பண்ணணும். அதே மாதிரி க்ளவுடி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்மளால் ஒரு சின்ன ஒரு கிளிக் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பபுள் எஃபெக்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 1920 1080 போதும் ஹைட்டு. ஸோ இப்போ கலர் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும். ஸோ அந்த ப்ளூ கலரை நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹெக்ஸா வேணுமா ஆர்ஜிபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் ஆர்ஜிபி இருந்தாலும் ஆர்ஜிபி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹெக்ஸா வேல்யூ தெரியும் அப்படின்னா ஹெக்ஸா வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, வேவ் வந்து எனக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஜென்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு வந்து வேறு பிளாப் எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளாப் எஃபெக்டை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் டவுன்லோட் பண்ணதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்விஜியை நான் ஃபிக்மாவில் எடுத்துகிட்டு போகிறேன். சைஸஸில் வச்சுருக்கேன். ஸோ அந்த சைஸஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அன்குரூப் பண்ணிவிட்டு, ஸோ அன்குரூப் பண்ணிவிட்டேன். எனக்கு தேவையில்லாததை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து வேவ்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி
இப்போது இந்த எஃபெக்டை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு வேவ் எதனா கொண்டு வரணும்னா கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்போது இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த வெப்சைட்லாம் நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ வெப்பேஜில் க்ரியேட் பண்ணும்போது ஹீரோ செக்ஷனை இந்த மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே சைடில் எஃபெக்ட்ஸாக வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தேவையான வேவ்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைம் சேவிங்காகவும் முடியும். அதே மாதிரி நல்ல எஃபெக்டிவாக நம்மளோட கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா டிசைன்ஸ் மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். பாய்.